ஒரு படம் இணையத்தொடரோ ஏதோ ஒன்று சீரிஸோ ஏதாவது ஒரு வருது அப்படின்னா அதோடைய சித்தாந்தம் என்னவா இருக்கும், ஐடியாலஜி என்னவா இருக்கும், அது என்ன கருத்துக்களை வந்து நீங்க திரைப்படத்தில் கொண்டு வந்து கொடுப்பீங்க உங்களுடைய படங்கள்? எந்த விஷயத்த வந்து சொல்றதுக்குன்றதை விட எந்த விஷயத்த மக்கள் பார்க்கறதுக்கு வந்துட்டு விரும்ப மாட்டாங்களோ அந்த விஷயத்த சொல்லணும்ன்றதுல நான் ரொம்ப ஷுவரா இருக்கேன். உதாரணத்துக்கு வந்துட்டு ஓகே, நம்ம எல்லாரும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்த்திருப்போம். அவங்களை நம்ம இமேஜின் பண்ணாலே வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே எப்படி இருக்கும்னா நம்மளோட பிக்சரைசேஷன் அது வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா, நமக்கு அந்த பிக்சரைசேஷன் இல்லை. பட் நம்ம பார்த்து நிறைய பேர் சொல்லி நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம இமேஜின் பண்ணாலே ஒன்று கை தட்டி பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி நம்மளுக்கு தோணும், இல்லாட்டி வந்துட்டு சிக்னல் நிற்கிற மாதிரி தோணும். எப்போ பார்த்தாலும் அவங்களை வந்துட்டு ரொம்ப தாழ்வாக தான் காட்டுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட் அப்படின்ற விஷயத்தை ஆரம்பிச்சதே ஒரு பிளாக் டிரான்ஸ்ஜெண்டர் தான். ஓகேவா, இவ்வளோ பேர் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதே ஒரு டிரான்ஸ் பர்சன் தான். ஸோ நான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னா அவங்களோட கதையை வந்துட்டு ஒரு பிரைமரி ஒரு விஷயமா அதான் ஒரு நாட்டா வைக்கணும்ன்றது தான் என்னோட எய்ம். இதனால தான் நிறைய இடத்துல ரிஜெக்டும் ஆகிறேன், அது சொல்லாதீங்க அப்படின்ட்டு.